ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜிதேந்திரா. ஸோ இப்போது எல்லாருக்கும் தெரியும், மலையாள சினி உலகில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற விஷயம் பூதாகரமாக வெடிச்சிக்கிட்டு இருக்குது. டே பை டே எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்காங்க எல்லா ஹீரோஸும். ஹேமா ரிப்போர்ட் படி நிறைய பேர் வந்து அடிபட்டுக்கிட்டே இருக்குது, வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கோலிவுட்டையும் டோலிவுட்டையும் வந்து தாக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த புயல். ஸோ என்ன அப்படின்னு பார்த்துடலாம் இந்த வீடியோவில். ஸோ அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் டோலிவுட்லேருந்தே வர்றேன். ஸோ அதுதான் பெரிய விஷயம். ஸோ ஸ்டார்ட் பண்ணது வந்து நம்ம சமந்தா ருத் பிரபு ஆக்ட்ரஸ். ஸோ சாமை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, கோலிவுட்டில் இருக்கிற மார்க்கெட்டை விட டபுள் மடங்கு பெரிய மார்க்கெட் அவங்களுக்கு தெலுங்கு திரைப்பட உலகில் இருக்குன்றத ஒத்துக்கிட்டு தான் ஆகும். ஸோ அவங்க டாப் மோஸ்ட் ஆக்ட்ரஸ் இங்கே இருக்கிறத விட. ஸோ இதை முதல்ல வந்து ட்வீட் போட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹேமா கமிட்டி ஆரம்பித்து இப்போ எப்படி வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ மாலிவுட்டில், ஸோ அதே மாதிரி டோலிவுட்லேயும் வந்து இதை வந்து பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ட்வீட் படி என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ மேட்டர் என்னென்னா, 2019 வந்து இப்போ WCCன்னு சொல்லிட்டு பார்வதி இவங்கெல்லாம் சேர்ந்து ஆரம்பித்தாங்க இல்லைங்களா, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும், பெண்களுக்கு எதிரான இந்த வன்கொடுமைகளெல்லாம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும் ஃப்ரம் ஆக்டர்ஸ் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி வாய்ஸ் ஆஃப் உமன் அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கு திரைப்பட உலகில் டோலிவுட்டில் ஏற்கனவே ஆரம்பிச்சிருக்காங்க பை த தெலுங்கு ஆக்ட்ரஸஸ். ஓகேங்களா. ஸோ அவங்க 19 ஆரம்பித்து அதுக்கப்புறம் கொரோனா வந்துடுச்சு. அதனால் அது அப்படியே வந்து பெண்டிங்கில் போய் ரிப்போர்ட் ரெடி பண்ணி ராஷ்ட்ரிய சமிதி தலைமையிலான ஒரு மிகப்பெரிய ரிப்போர்ட் ரெடி பண்ணி அந்த ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட்டில் வந்து அவங்க சப்மிட் பண்ணியாச்சு. ஓகேங்களா. 2022 அவங்க சப்மிட் பண்ணிருக்காங்க அந்த டோலிவுட் சார்பாக, ஆக்ட்ரஸஸ் சார்பாக. பட் அந்த அறிக்கை இன்னும் வரல வெளியே. ஏன்னா டோலிவுட்டில் வந்து ஆக்சுவலி மேட்ரு என்னென்னா, மிகப்பெரிய 4 ஃபேமிலி தான் அது அந்த 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 தெலுங்கு திரைப்பட உலகையே வந்து ஆண்டுக்கிட்டு இருக்காங்க, ஆண்டாண்டு காலமாக ஆண்டுக்கிட்டு இருக்காங்க. அது யாருன்றது உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன். ஸோ கண்டிப்பாக அந்த ரிப்போர்ட் வெளியே வந்ததுன்னா எத்தனை பெருந்தலைகள் வந்து எக்ஸ்போஸ் ஆவாங்கன்றது தெரியாது. ஓகேங்களா. ஸோ அதனால தான் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணி, ஏன்னா பொலிட்டிஷியன்ஸும் நிறைய பேர் வந்து சொந்தக்காரங்களாக இருக்காங்க அந்த ஒரு ஆக்டர்ஸ்க்கு. ஸோ அதனால் இப்போ இருக்கிற சிஎம் உட்பட, ஸோ அதனால் அதை வந்து வெளியே வர விடாமல் தடுக்கிறாங்க அப்படின்றது தான் இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ அந்த அறிக்கையை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டான் சாம் வந்து ஒரு த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஹேஸ் டேக்கன் பை சமந்தா ருத் பிரபு டோலிவுட் விஷயத்தில். அப்படியே இந்த பக்கம் கோலிவுட் கோடம்பாக்கம் பக்கம் வந்தீங்கன்னா, நம்ம நடிகர் சங்க செக்ரட்டரி விஷால் இருந்துக்கிட்டு வாய் வச்சுட்டு சும்மா இல்லாமல் ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து, யாராவது உங்களை அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு படுக்க கூப்பிட்டாங்க அப்படின்னா செருப்பை கழட்டி அடிங்க, செருப்பால் அடிங்க. ஒருத்தவங்க படுக்க கூப்பிட்றான்னா செருப்பால் அடிங்க, யோசிக்காதீங்க, யாருன்னா பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்பார்லிமெண்ட்ரி வேர்டு யூஸ் பண்ணி ரொம்ப மெச்சூராக தான் ஒரு தலைமையில் இருக்கோம், ஒரு பொறுப்பில் இருக்கோன்றதை கூட உணராமல் அவர் பேசி வச்சுருக்காரு. ஸோ அவர் என்ன நிலமையில அந்த மாதிரி பேசினாருன்றது கூட எனக்கு புரியல. எனக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது அவர் பேசும்போது ஸ்டெடியாகவே இல்லை அவரோட பேச்சு. ஓகேங்களா. சும்மா மைக் அடிச்சது பேசுகிறோம், இதுக்கு கொந்தளிக்கிற மாதிரி காட்டிப்போன்ற மாதிரி தான் அவர் பேசியிருந்தார். இந்த விஷாலோட பேச்சுக்கு நிறைய ஆக்ட்ரஸஸ் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? எல்லோரும் எதிர்ப்பு தான் தெரிவித்தாங்க. அது என்னன்றது ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். முதல் விஷயம் ஸ்ரீரெட்டி ஆக்ட்ரஸ் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், மீ2 விஷயத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டாங்க. அண்டு ஆஃப் நியூடாக வந்து ஸ்ட்ரைக்லாம் பண்ணாங்க ஆந்திராவில். ஸோ அவங்க அப்போது நிறைய லீக்டு பிக்ஸ்லாம் வந்து அவங்க வந்து வெளியிட்டாங்க. ஸோ அதில் விஷாலும் வந்து மாட்டினதுன்றது அது பழைய கதை. இவர் சொன்ன இந்த கருத்துக்கு ஸ்ரீரெட்டி ஒரு ட்வீட் போடுறாங்க. என்ன அப்படின்னா, செருப்பால் அடிக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கூப்பிட்டா படுக்க கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு விஷால் சொல்லியிருக்கிறியே, அப்படி அடிக்கிறதுனா முதல்ல உன்னை தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீ ரொம்ப யோகிய மாதிரி பேசாத, நீ என்னென்ன நேரத்தில் என்னென்ன பண்ணியிருக்கிற, என் கூட எத்தனை வாட்டி நீ பெட் ஷேர் பண்ணியிருக்கிற, என்னை எத்தனை பேர் கூட நின்று பெட் ஷேர் பண்ணுறதுக்கு நீ வந்து என்னை வந்து இன்சிஸ்ட் பண்ணியிருக்க, அது எல்லாமே எனக்கு தெரியும். நீ இன்னமும் ரொம்ப நல்லவன் மாதிரியும் அப்படியே ரொம்ப யோகிய கர்த்தா மாதிரியும் வந்து பேசி வச்சுருக்கிறியே அப்படின்னு அடிமட்டம் வரைக்கும் போய் எவ்வளோ வந்து கழுவி ஊற்ற முடியுமோ விஷாலை கழுவி ஊற்றியாச்சு. அது அட் லாஸ்ட் தான் அதுதான் ஹைலைட் அந்த ட்வீட்டில்.
அதாவது உனக்கு அப்படியே செருப்பால் அடி வாங்கணுன்ற மாதிரி உனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சொல்லி என்கிட்ட plenty ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது செருப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈமோஜிலேயே வந்து கலர் கலரான செருப்புங்களெல்லாம் போட்டு இதில் எது உனக்கு பிடிக்குதுன்னு சொல்லு, ஐ வில் பிக் தட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு டு ஸ்லாப் யூ அப்படின்ற மாதிரி அவங்க போட்டு ட்வீட்டை முடிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படியே இந்த பக்கம் விசித்ரா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிக் பாஸ் விசித்ரா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செருப்பால் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷால் இந்த மாதிரி சொல்கிறாரு. ஓகே, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு வேளை நாங்கள் செருப்பால் அடித்தப்புறம் அந்த படத்துலேருந்து எங்களை தூக்காமல் அந்த படம் ஃபுல்லாக வந்து எங்களோட வேலையை நாங்கள் முடிச்சு கொடுக்கறதுக்கு விஷால் வந்து அஷ்யூரிட்டி கொடுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை அவங்க கேட்குறாங்க. நியாயமான கேள்வி தான். ஏன்னா இவர் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுவார் செருப்பால் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க ஒரு வேளை அந்த மாதிரி செஞ்சு யார் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குறாங்களோ அவங்கள செருப்பால் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா இவங்களோட வேலைக்கு யார் கேரண்டி, இவங்களோட வருமானத்துக்கு யார் கேரண்டி, இவங்களோட ஃப்யூச்சருக்கு யார் கேரண்டி? இதனால தான் நான் முதல்லே சொன்னேன், ஒரு தலைமையில் இருக்கோன்றது கூட வந்து தெரியாமல், ஒரு மனப்பக்குவம் இல்லாமல் ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து அவர் லூஸ்டாக் ஒரு அன்பார்லிமெண்ட்ரி வேர்டு யூஸ் பண்ணி லூஸ்டாக் விட்றாரு அப்படின்னா பார்த்துக்கோங்க அவர் எந்த அளவுக்கு மெச்சூர்டாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் விசித்ராமா கேட்குறாங்க. ஸோ இவர் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டாருன்னா அதுக்கப்புறம் சரி ஓகே அந்த அஷ்யூரிட்டி கொடுக்க சொல்லுங்கள், படம் முடிகிற வரைக்கும் எங்களை தூக்க மாட்டாங்க, வேலையை முடிச்சு கொடுத்துட்டு தான் வந்து பேமெண்ட் செட்டில் பண்ணுவாங்க அப்படின்னு அவர் ப்ராமிஸ் பண்ண சொல்லுங்கள். செருப்பால் அடிக்கிறதுக்கு நாங்கள் தயார் அப்படின்ட்டாங்க. ஒரே வார்த்தை. அவங்க எல்லாத்துக்குமே ரிப்ளை கொடுப்பாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். செருப்பால் அடிக்கிறதுக்கு நாங்கள் தயார், அவர் அஷ்யூரிட்டி கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. அண்டு ராதிகா சரத்குமார் ஆக்ட்ரஸ் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களும் வந்து விஷால் சொன்னதை வந்து கடுமையாக வந்து எதிர்க்கிறாங்க. இந்த மாதிரிலாம் வந்து பப்ளிக் பிளேஸில் பேசுகிறதுன்றது ஒரு அநாகரிகமான ஒரு செயல். அண்ட் இது தப்பான ஒரு முரண்பாடாக இருக்கும், தப்பான ஒரு லீடுக்கு தான் வந்து வழிவகுக்குன்றது அவங்களுடைய கருத்து. என்னுடைய கருத்தும் அதுதான். ஓகேங்களா? ஸோ அடிஷ்னலி அவங்க சொல்கிறது என்னென்னா, ஸோ ஷீ ஸ்டார்டட் எக்ஸ்போசிங் த கோலிவுட். ஆக்சுவலி இங்கே வந்து ராதிகா சரத்குமார் தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் போட்டிருக்காங்க. அதில் வந்து அடிஷ்னலாக அவங்க சொன்ன விஷயம், மலையாள படம் ஒன்று அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து குரூப் ஆஃப் ஆக்டர்ஸ் அந்த படத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த ஆக்டர்ஸ் இன்க்ளூடிங் த மெயின் லீட் அந்த ஹீரோ உட்பட எல்லோரும் வந்து உட்காந்து மொபைல் ஃபோனில் ஏதோ பார்த்து கமெண்ட் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். டியூரிங் த பிரேக், ஷெட்யூலுக்கு நடுவில் பிரேக்கில் ரொம்ப சத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க ராதிகா மேடம் வந்து என்னன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்க்கும்பொழுது அந்த படத்தோட மெயின் லீட் ஹீரோயின் கேரவனில் ட்ரெஸ் மாத்திர வீடியோவை பார்த்து அந்த ஆக்டர்ஸ் எல்லாமே கமெண்ட் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பயங்கரமாக தூக்கி வாரி போட்டுருது. எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதை கேட்கும்போதே அதிர்ச்சியாக இருக்குது. பெண்களுக்கு எங்கே தான் சுதந்திரம் இல்லை அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குன்றது மாதிரி தான். ஸோ கேரவன்றது ஒரு பர்சனல் ஸ்பேஸ். அங்கேயும் வந்து அப்போ தான் இவங்களுக்கு தெரிஞ்சுதான், ராதிகா அம்மாவுக்கு அப்போ தான் வந்து எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது அங்கே சீக்ரெட் கேமரா வந்து வச்சுருக்காங்க, ரகசியமாக ஒரு கேமரா இருக்குது கேரவனில். அன்னிலேருந்து நான் வந்து கேரவனில் ட்ரெஸ் மாற்றுறதையே வந்து நான் விட்டுட்டேன். என்ன ஷூட்டிங் என்ன அவுட்டோர் ஷூட்டிங்னாலும் நான் ஹோட்டலுக்கு வந்து தான் நான் ட்ரெஸ் மாற்றுவேன் அப்படின்றது அவங்க சொன்னாங்க. அண்டு நீங்கள் என்ன பண்ணீங்க அந்த இடத்துல, கம்முன்னு வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை நான் அவங்கள வந்து சிவியராக வார்ன் பண்ணிட்டு தான் வந்தேன், திட்டிட்டு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க. இந்த கருத்துக்கு, ராதிகா சொன்ன இந்த கருத்துக்கு மலையாள டப்பிங் கலைஞர் பாக்யலக்ஷ்மி, டப்பிங் ஆர்டிஸ்ட் அவங்க, இங்கே சவிதா மாதிரி அங்கே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது நடந்து பல வருஷங்கள் இருக்குது, இது ராதிகாவுக்கு அப்போ தெரிஞ்சிருக்கு. அப்போ ராதிகா அப்போவே தானே சொல்லியிருக்கணும், ஏன் இப்போ வந்து சொல்கிறாங்க? இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போ தான் சொல்கிறாங்க இந்த விஷயத்த. கேரவனில் கேமரா இருக்குது ரகசியமாக அப்படின்றது இப்போ சொல்கிறாங்க. அப்போனா என்ன அர்த்தம்? நடந்த தப்பு எல்லாத்துக்கும் அவங்களும் துணை போயிருக்காங்கன்னு தானே அர்த்தம் அப்படின்ற மாதிரி, மறைமுகமாக இன்டெரக்டாவோ டைரெக்டாவோ வாட்டவர், அது அப்போவே தானே அவங்க சொல்லி சார்ட் அவுட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நானும் அந்த கேள்வியை ராதிகா முன்னாடி வைக்கிறேன். ஏன் அப்போ சொல்லாமல்? இது கண்ணுக்கு தெரியலைன்னா பரவாயில்லைங்க, ஒரு தப்புன்ற ஒரு விஷயம் கண்ணுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமும் வந்து அதை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ணாமல் அப்படியே மூடி மழுப்பி அதுக்கப்புறம் 10 வருஷம் 20 வருஷம் கழித்து நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா அதனால என்ன யூஸ்? அப்போ இத்தனை வருஷம் அந்த ஒரு ரகசிய கேமரான்றது தெரியாமல் எத்தனை ஆக்ட்ரஸஸ் வந்து ட்ரெஸ் மாற்றிருப்பாங்க, அது எத்தனை பேர் பார்த்து ரசிச்சிருப்பாங்க, எத்தனை ஆக்டர்ஸ் வந்து பார்த்து அதை வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கணும்.
இல்லைங்களா? ஸோ இது வந்து கோலிவுட்டில் நடக்கிற விஷயம். சரிங்களா? ஸோ இங்கே மேட்டரு என்னென்னா, ஒரு ஒரு ஹையரார்கி இருக்குது. சினி உலகை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹையரார்கி. அதாவது ஒரு ஹீரோ, அந்த ஹீரோவுக்கு ஒரு பிஏ, அதுக்கப்புறம் ஹீரோவோட மேனேஜர் ஒருத்தர் இருப்பார், பர்சனல் மேனேஜர். அந்த மேனேஜருக்கு ஒரு அசிஸ்டண்ட் இருப்பான். அந்த அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு அசிஸ்டண்ட் இருப்பான். இவங்க இந்த ஹீரோ வந்து ரொம்ப வந்து அப்ரோச் பண்ணுறதுக்கு ரொம்ப தயங்கக்கூடிய, டஃப்பாக இருக்கக்கூடிய ஆக்ட்ரஸஸ் எல்லாம் எப்படி பண்ணுறாங்க, அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கடைநிலை அசிஸ்டண்ட் இருக்கான் இல்லைங்களா, அந்த ஊழியன், அவனை வந்து அப்ரோச் பண்ண வைக்கிறாங்க. அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அந்த ஆக்ட்ரஸை. ஓகேங்களா? அந்த ஆக்ட்ரஸ் வந்து அந்த அசிஸ்டண்ட்டுக்கு இணங்கி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஓகேன்ட்டாங்க அப்படின்னா, தென் இவங்க வந்து தே ஆர் அப்ரோச்சிங் ஃப்ரம் டாப் லெவல். அந்த ஹீரோ அப்ரோச் பண்ணுறாங்க. ஒருவேளை அந்த அசிஸ்டண்ட்டுக்கு பலார்னு விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அடி, அவன் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு கேட்கும்போது அந்த நடிகைக்கிட்டேருந்து, அவ்வளோதான், இந்த ஹீரோ ஆஃப் ஆகிடுவார். அதுக்கப்புறம் வேறு எந்த மாதிரி வந்து அவங்கள அப்ரோச் பண்ணலான்ற மாதிரி தான் அவங்க வந்து போகிறாங்க. இதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்க ஒரு லிட்ரலி வந்து யாரோ அவங்க நேம் எனக்கு ஞாபகம் இல்லை, அவங்க சொன்னாங்க கரெக்டான வேர்டு, ஆப்டான வேர்டு. சினி இண்டஸ்ட்ரி, சினிமான்றது ஒரு சர்க்கரை தடவிய பாலியல் தொழில், சர்க்கரை தடவிய ஒரு ப்ராஸ்டியூஷன் அப்படின்னாங்க. உண்மைதான் இது. இதெல்லாம் கேள்விப்படும்போது அப்படி தான் இருக்குது நிஜமாவே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நார்மலாக ஒரு சாதாரண மக்கள் கூட பரவாயில்ல போல். செலிப்ரிட்டிஸ் வந்து த வேர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் த வேர்ல்ட் ஐ ஹவ் எவர் சீன். நிஜமாவே இப்போ இருக்கிற செலிப்ரிட்டிஸ் எல்லாம் பார்த்தா எவ்வளவு தவறான முன்னுதாரணமாக திரியிறாங்க எல்லாரும் மக்களுக்கு, அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது. அந்த பக்கம் பார்த்தா அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்றதுன்ற மாதிரி எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இப்போ நமிதா கூட வந்து சமீபத்தில் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க மதுரைக்கு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் கொடி கம்பத்தை தாண்டி ஹிந்துக்கள் அலோடு இல்லைன்றது சில பல வருஷங்களுக்கு முன்னாடியே தீர்ப்பாக வந்துருச்சு. அதுக்கப்புறமா அலோட் பண்ண மாட்டாங்க ஹிந்துக்கள் அல்லாதவங்கள. இவங்க மாஸ்க் போட்டுட்டு போயிருந்திருக்காங்க வழிபட போகும்போது. அவங்க போகும்போது அந்த செக்யூரிட்டியில் இருந்த அங்கே போடப்பட்டிருந்த அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து மாஸ்க்கை கழட்டுங்க, நீங்கள் ஹிந்துவான்னு கேட்டிருக்காரு. அதுக்கப்புறமா அவர் ஏதோ பேசியிருக்கார் போல். இவங்க கண்ணமேனிக்கு வந்து ஒரு செலிப்ரிட்டி கிட்ட பேசுகிறோன்ற ஒரு இங்கீதம் கூட இல்லாமல், டீசன்சி கூட இல்லாமல், அவர் ரொம்ப ரக்கட்டாக பிஹேவ் பண்ணார் என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து அவங்க ட்வீட் போடுறாங்க. ஹூ இஸ் செலிப்ரிட்டி? யார் செலிப்ரிட்டி? நீங்கள் சினிமாவில் நடித்தா நீங்கள் செலிப்ரிட்டியா? நீங்களும் சாதாரண மக்கள் தான். என்னையும் இன்னொரு சாதாரண மக்கள் மாதிரி நீங்களும் சாதாரண ஜனம்தான், பொது ஜனம்தான். செலிப்ரிட்டின்றது இந்த நாட்டில் யாருமே கிடையாது. உலகத்திலே செலிப்ரிட்டிஸ்ன்றது யாரும் கிடையாது. நீங்கள் உலகத்துக்கு தெரியுறீங்கன்றதுனால நீங்கள் செலிப்ரிட்டி ஆகிட முடியாது. அந்த ஒரு க்ரௌனை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து நீங்கள் ஒன்றும் பண்ணுவோம், என்னை வந்து ஸ்பெஷலாக வந்து நத்திங் ஸ்பெஷல். நீங்கள் ஆர்டினரி பர்சன் தான் நீங்கள்லாம், எல்லார் மாதிரியும். உங்களை வந்து சூப்பர் ஸ்பெஷலாலாம் நடத்த முடியாது. அவங்க எதை நினச்சி எந்த ஒரு திமிரோடு அவங்க அந்த ஒரு ட்வீட்டை போட்டாங்கன்னா, அந்த ஒரு வேர்டை மென்ஷன் பண்ணாங்கன்னு தெரியல. அவங்களே செலிப்ரிட்டின்னு சொல்லிக்கிறேன். சரி, ஓகே, அவங்க சொல்கிற மாதிரி செலிப்ரிட்டின்னே கூட வச்சுப்போமே நம்ம. நான் இப்போ சொல்கிறேன், செலிப்ரிட்டிஸ் ஆர் த வேர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இன் த வேர்ல்ட். அதுவும் இந்தியன் செலிப்ரிட்டிஸ், இந்தியன் ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ். நல்லா யோசிச்சு பாருங்கள். ஷாருக் கான் பையன்லேருந்து அவரோட கதை, உங்களுக்கு ஆரியன் கானோட கதை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் என்ன மாதிரி வழக்கில் மாட்டினார் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். மலையாள சினி உலகம் ஆக்டருங்கள்லாம் என்ன மாதிரி ஒரு கேரக்டரில் இருக்காங்க. மோகன்லால் வந்து ஒரு ஆக்ட்ரஸ் ஸ்டேஜில் ஆடிக்கிட்டு இருக்கும்போது என்ன மாதிரி ஆபாச சைகை செய்தாருன்றது உங்களுக்கு தெரியும். விஷால் வந்து ஒரு பப்ளிக் ப்ரெஸ் மீட்டில் செருப்பால் அடிப்பேன்னு எப்படி ஒரு அன்பார்லிமெண்ட்ரி வேர்டு யூஸ் பண்ணுறாருன்றது தெரியும். எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், ஜனங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். செலிப்ரிட்டிஸ்னால் எப்படி சூப்பர் ஸ்பெஷலாக நடத்த முடியும்? செலிப்ரிட்டிஸ்ன்ற அதாவது உங்களை பார்த்து யாரோ ஒருத்தவங்கள ரோல் மாடலாக நினச்சிட்ருப்பான், ஒரு ஆக்டரையோ ஒரு ஆக்ட்ரஸஸையோ, யாராவது ஒரு கடைநிலை ரசிகன். அப்போது பொது வெளியில் எப்படி நடந்துக்கணும், எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா இல்லையா ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸஸ்க்கு? நடிகர் நடிகைகளுக்கு இருக்கா இல்லைங்களா? இருக்குதானே? அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஆக்ட்ரஸை தான் நம்ம கூப்பிட்றோம். லிட்ரலி அவங்கள வந்து வன்கொடுமை பண்ணுறோமே, இது நாளைக்கு வந்து உலகத்துக்கு தெரிய வந்தால் நம்மளை ஒருத்தன் ரோல் மாடலாக எடுத்து ஒருத்தன் இருப்பானே, ஒரு ரசிகன், ₹200 டிக்கெட் கொடுத்து வாங்குறவன் அப்படின்னு அந்த தப்பை பண்ணும்போது யோசிக்காத ஒரு நடிகர்ன்றவர் எப்படி செலிப்ரிட்டின்னு ஒத்துக்க முடியும்? அதுதானே. ஸோ நீங்கள் தானே முன்னுதாரணமாக இருக்கணும் முதல்ல.
நீங்களே முன்னுதாரணமா இல்லன்னா, அதுக்கப்புறம் வந்து சாதாரண ஜனங்கள்லாம் எப்படி இருப்பாங்க? நீங்க ஜஸ்ட் படத்துல மட்டும் வந்து நல்ல பெண்மணிகள வந்து பொண்ணுங்கள காப்பாத்துற மாதிரி, கள்ளச்சாராயத்த ஒழிக்கிற மாரி, அம்மாக்களுக்கு உதவுற மாரி ஒரு அம்மா சென்டிமெண்ட் சாங் ஒண்ணு வச்சு, பொண்ணுங்கள உருகி உருகி லவ் பண்ற மாரி, இந்த மாரிலாம் காட்டினீங்கன்னா நீங்க ஹீரோ ஆயிடுவீங்களா? அந்த பையன உருகி உருகி லவ் பண்ணா நீங்க ஹீரோயின் ஆயிடுவீங்களா? ரியல் லைஃப்ல நீங்க எப்படி இருக்கீங்கன்றது அப்பட்டமா தெரிய வரும்போது தான் தெரியுது. நீங்க ஸ்க்ரீன்ல மட்டும் தான் ஹீரோ, ஹீரோயின். நெஜ லைஃப்ல நீங்க வில்லன்ஸ் தான். ஸோ, அந்த பொறுப்புணர்வோட நடந்துக்கணும் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோ மூலமா நான் எல்லாருக்குமே சொல்ல வரேன். நம்மளும் சொல்றேன். இப்போ என்னையும் உங்களையும் கூட சொல்றேன். ஒரு பொது வெளியில ஒரு 4 பேர் நம்மள பார்க்குற மாரி ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு வந்துட்டோம்னாலே, பொறுப்போடு நடக்கக்கூடிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது டெக்கோரம மெயின்டெயின் பண்ண வேண்டிய ஒரு பொறுப்பு நம்மளுக்கு இருக்கு. நம்ம ஜஸ்டிஸ் தேட வேண்டியது தான். கண்டிப்பா இல்ல, அத நான் மறுக்கல. நம்மளுக்கு நீதி வேணும். அத நம்ம அழுத்தமா எந்த அளவுக்கு நம்ம வந்து கராரா நம்ம வலியுறுத்தணுமோ வலியுறுத்தணும். அதுக்காக போராட வேண்டியது போராடணும். எல்லாமே இன் அ ரெஸ்பெக்ட் வே. ஓகேங்களா? அந்த டெக்கோரம், அந்த மரியாதை குறையாம அத நம்ம வந்து அதுக்கான அந்த நீதிக்கான பாதைய தேடி போறதுன்றது தான் எல்லாருக்குமே நல்லதா இருக்கும்னு நான் நம்புறேன். ஓகேங்களா? ஸோ, இதுதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன் இன்னைக்கு. ஸோ, தேங்க் யூ கைஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் டூ சப்ஸ்கிரைப் சொசைட்டி அண்ட் சிங்கிள்டி.